ஒரு நாள் சென்னை போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளோ அட்டகாசம். யாரு? ஹனுமன்ஜி தான். கேள்வி போட்ட உடனே அம்மா அழுதுட்டாங்க. நானும் ஓடி வந்துட்டேன் சென்னையிலேருந்து. அம்மா, துளசி செடியெலாம் மங்கிப்ப பிச்சு போட்டுச்சுமா அப்படின்னு சாய் கால் பண்ணானா, ஐயோடா சாமின்ட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். அம்மாவும் அழுதுட்டாங்க. ராணிப்பேட்ல தானக்கா இருந்த, அதுக்குள்ள எதுக்கு சென்னைக்கு போன? புது வீட்டுக்கு போகிறதுக்கு அம்மா வந்திருந்தாங்கல்ல. ஸோ சிவராத்திரி வேற வந்துதா, அம்மா அங்கே சாமி கும்பிடுவாங்க சென்னையில். அதுக்காக அம்மா வீட்டுன்னு போய் விட்டுட்டு வரலான்ட்டு ஒரு 4 days இருந்ததுக்கப்புறமா சண்டே அன்னைக்கு கிளம்பி போய் விட்டுட்டு 1 week இருந்துட்டு வரலான்னு தான் போனேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபோன் வரவ கிளம்பி ஓடி வந்துட்டேன். சரி, சிவராத்திரியை ராணிப்பேட்டிலே கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். சரி, வரும்போது காயெல்லாம் எதுவுமே இல்லையா, ஸோ அதனால் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வெங்காயம் வண்டியில் வெங்காயம் வாங்கினேன். தக்காளி பார்த்திங்கன்னா 3.5 கிலோ 50 ரூபான்னு போட்டாங்க. சும்மா ஊட்டி ஆப்பிள் கணக்காக குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. வெங்காயம் பார்த்திங்கன்னா 6 கிலோ 100 ரூபா. நான் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். குட்டி குட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வெங்காயம். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து அடுக்கி வச்சேன். அதில் 2 தக்காளி மட்டும்தான் கொஞ்சம் அடிபட்டுருந்து, மீதி எல்லாமே நல்லா இருந்தது. எடுத்து அழகாக ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்டேன். சண்டே 8 போய் அம்மா விட்டுட்டு மண்டே 3:30 ட்ரெயின் ஏறி வந்துட்டு ஈவினிங் வந்த உடனே இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாய் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு 8 o'clock ஆகும். அதுக்குள்ளே நான் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். வரும்போதே பால் பேக்கெட்டு முட்டை வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியாது, பிரதோஷம். ஸோ இந்த பொருள்லாம் தான் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். தூக்க முடியாமல் தூக்கிட்டு பஸ்ஸில் வந்தேன். ட்ரெயினில் வந்துட்டு அப்புறம் பஸ்ஸில் வந்தேன்னா, அடா என்னடா இந்த லக்கேஜை ஏன்டா எடுத்துகிட்டு வந்தேன்னு தோணுது. அந்த மாதிரி ஸ்கூல் பசங்கள்லாம் அந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் ஸ்டாண்டு, இதெல்லாம் மைசூரில் யூஸ் பண்ணதை தான் அப்படியே மூட்டையில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்தேன். இது கீ செயின் மாட்டுறது, இது தொத்தா கொடுத்துருந்தாங்க, மைசூர்லேயே மாட்டி வச்சுருந்தது தான். அப்புறம் சாயோட ஃபோட்டோ, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணது. அப்புறம் பிரியாணி சாயோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றேன்னு இருக்கானா, ஸோ அதனால் பிரியாணி கலர்றதுக்கு ஒரு பெரிய டபரா, கொஞ்சம் தட்டுங்க கரண்டிங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு நாள் தாங்க விட்டு போனேன். அதுக்குள்ளே என் குழந்தை ஏங்கி போட மாதிரி இருந்தான் சாப்பாடுக்கு. சரி, வந்தவொடனே அவனுக்கு பிடிச்சமான தக்காளி பிரிஞ்சியே பண்ணிட்டேன். கொஞ்சமாக தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். மீதி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு பிரியாணி அரிசி போட்டு அவனுக்கு பண்ணிவிட்டு டபுள் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். அப்படியே காணாததை கண்டா மாதிரி குழந்தை சாப்பிட்டான். ஒரே ஒரு நாள் தான் விட்டு போனேன். நம்ம பசங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா தான் திருப்தி. ஸோ செஞ்சுட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவனும் சாப்பிட்டுட்டு, நான் ஒரு நாள் தானே விட்டு போனேன், அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. அந்த சாய் கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருந்தான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாமா?